அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வசியமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த வசியமையுடைய ரேட்டு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் கூட சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப விலை அதிகமாக விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒரு சில பேர்கள். சரிங்களா? என்னென்னா காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு மையை அரைக்கிறேன் அப்படின்னா அந்த மையை அரைப்பதற்கு எவ்வளவு செலவு ஆகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு தான் அந்த மையுடைய விலையவே நான் நிர்ணயம் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சில பேர்கள் நிறைய பேர் 5000 கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியாலாம் ரேட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படி மாதிரி சொல்கிறீங்க. நான் அதிகமாக கொடுக்குறதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லிடுறேன். அதன் பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கிங்க. சரிங்களா? அதாவது நான் மையை அரைக்கிறேன் அப்படின்னா ஒரு பொருளையும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி பார்த்து தான் நான் சேகரித்து அதற்குண்டான மைகளை நாம் அரைப்போம். மையில் வந்து சில வஸ்துக்கள் வந்து சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் அந்த மைங்கிறது வந்து நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அது என்னென்ன வஸ்துக்கள் பார்த்திங்கன்னா, இந்த அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிது. ஆனால் அதை அரைச்சி நம்ம பயன்படுத்தும் போது அவ்வளவா ரிசல்ட்டு இல்லை. சரிங்களா? அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுத்தேன் நான் அந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுப்பேன். சரிங்களா? யாருக்கும் வந்து நான் வேலை செய்யாமலாம் சும்மாலாம் கொடுக்க மாட்டேன். சும்மா ஒரு டப்பால் அடைச்சி கொடுத்துட்டு இது போங்க. அதாவது ஒரு மை நீங்கள் என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அது அக்யூரேட்டாக அது வேலை செய்யும். சரிங்களா? அதற்காக தான் அந்த மைக்கு பார்த்து அதனுடைய பொருட்களை நான் சேர்த்து அரைக்கிறதற்கு காரணம் அதுதான். சரிங்களா? நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் புணுகு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கும் கிடைக்கிது, 100 ரூபாய்க்கும் கிடைக்கிது. சரிங்களா? அதெல்லாம் நான் வாங்கி சேர்த்து அரைச்சி பார்த்தேன், அவ்வளோவா அது வேலை செய்யலை மை. சரிங்களா? அதெல்லாம் வச்சுட்டுதேன். இந்த இதெல்லாம் ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிட்டேன். நான் ஒரிஜினல்களை தேடி வாங்க ஆரம்பித்தேன். சரிங்களா? ஒரிஜினலுடைய ரேட்டு வந்து கூடத்தான் இருக்கும். சரிங்களா? அதற்காக நம்ம மையை அரைக்காமல் போக முடியாது. அது மாதிரி ஒரிஜினல் பார்த்து நம்ம சேர்த்து மையை அரைச்சாத்தேன் அது வேலை செய்யும். நல்லா கவனமாக கேட்டு. ஒரு சில பேர்கள் 2000 கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது அவங்களுடைய பொருட்டு. என்னுடைய பொருள் நான் வாங்கி அரைக்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புணுகு பார்த்தீங்கன்னா அந்த புணுகு, கோரோஜனை இந்த பார்த்தீங்கன்னா 1 கிராம் அளவுக்கே 2000 ரூபா, 2500 வரைக்கும் ஒரிஜினல் விற்கிறாங்க. சரிங்களா? இது இன்றைக்கி மாந்திரிகர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரிஜினல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது எவ்வளவு ரேட்டு வரும்ங்கிறது தெரியும். ஒரு சில பேர்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத தான் அரைக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம அவ்வளோ சொல்லி குற்றம் கிடையாது. சரிங்களா? நான் வந்து இப்படித்தான் மையை அரைப்பேன். ஏன்னா நான் வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் மையை நான் அரைக்கிறதுனால அது நான் கூட பொருள் வாங்கி போட்டு அரைச்சி ஒரு தோலுக்கு அது வேலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த மையை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு சில பேர்கள் சொல்கிறீங்க என்னென்னா, நீங்கள் விலை அதிகமாக வாங்குறீங்க, நீங்கள் ரொம்ப இருக்கிற எல்லாருடைய காட்டிலும் விலை கூட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது எனக்கு தேவையில்லை. வாங்காதது உங்களுடைய பொருட்டு. சரிங்களா? நான் வந்து இப்படித்தான் மையை அரைப்பேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? அதற்காக நீங்கள் கூட சொல்கிறீங்க அப்படிங்கிறது தப்பான கமாண்டு போட்டுறது, நீங்கள் வந்து எல்லாமே விலை அதிகமாக விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு தேவையே கிடையாது. நீங்கள் பேசுகிறபடி பேசிக்கிங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சரிங்களா? என்னுடைய மையை அரைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நான் சொல்லிட்டேன். வாங்கி பயன்படுத்துறது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இதுதான். சரிங்களா? ஒரு மையை அரைக்கிறதுக்கு நான் எவ்வளவு செலவு, ஒரு மையை அரைக்கிறதுக்கு ஒரு 20,000 வருது அப்படின்னா அந்த மையை அரைக்கிறதுக்கு உண்டான தொகையைத்தான் நான் நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு ரேட்டாக சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வாங்கிக்கிறதும் உங்களுடைய விருப்பம். சரிங்களா? சர்வகாரிய சித்தி மையும் சர்வ வசிய மையும் வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.